ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ, நான் பேசக்கூடிய டாபிக் உங்களுக்கு வந்து சேரும். நம்மளோட வீடியோவில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர், பியூட்டி கேர் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேச்சுரல் ஷாம்பு நம்ம பிராண்ட்லேயே இருக்குது. இது பெஸ்ட்டா, சீகக்காய் ஹெர்பல் பாத் பவுடர் ஆர் வந்து ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் இல்லை ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் பவுடர், இது பெஸ்ட்டா இல்லை ஃபேஸ் வாஷ்னே இருக்கிறது? அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஷாம்பு பெஸ்ட்டா, ஹேர் வாஷ் பவுடர் பெஸ்ட்டான்னு வருது. ஏன்னா நம்மளோட பிராண்டில் புதுசாக ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் அண்ட் ஹெர்பல் பாடி பாத் பவுடர், ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்து கொண்டு வர போகிறேன். ஓகே, இப்போ எது பெஸ்ட்டு, இதுவா அதுவா? இவ்வளோ நாள் ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், பியோர் ஷாம்பு தான். எஸ், அஃப்கோர்ஸ் பியோர் ஷாம்பு தான். ஆனால் இப்போ வந்து தலைக்கு குளிக்கிறதுக்கு, கழுவி வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பவுடருன்றீங்களே, எது நேச்சுரல் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஹேர் வாஷ் பவுடர் தான் வந்துட்டு இதை விட இது நேச்சுரல். ஓகே, எப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஷாம்புவில் இப்போ வந்து ஒரு 1/2 லிட்டர் ஷாம்பு இருக்குன்னா அதில் 100 ml, அதாவது 500 ml ஷாம்பு இருக்குன்னா அதில் 100 ml மட்டும்தான் மெயின் இன்க்ரீடியன்ட் சேர்க்க முடியும். அது ஃபார்முலா. ஷாம்பு மேக் பண்ணுறதுக்கு அது வந்து ஃபார்முலா. அதை நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கேட்குற அந்த லிக்யூடு, அப்புறம் வந்து இந்த நுரை, அதெல்லாம் வராது. ஸோ ஷாம்பு மேக்கிங் ஃபார்முலா படி நம்ம எவ்வளோ குவான்டிட்டிக்கு எடுக்கிறோமோ அதை கம்பேர் பண்ணி கால்குலேட் பண்ணி இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீடியண்ட் தான் சேர்க்கணும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் இன்க்ரீடியண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. லைக் நான் இப்போ வந்துட்டு கரிசலாங்கண்ணி ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 500 ml ஒரு 500 கிராமுக்கு ஷாம்பு பண்ணுறேன் அப்படின்னா அதில் 100 ml 100 கிராம் மட்டும்தான் கரிசலாங்கண்ணி பவுடரோ இல்லை ஜூஸோ ஆட் பண்ண முடியும். அதுவே போதுமானது தான். நான் கம்பேர் டு ஹேர் வாஷ் பவுடரும் ஷாம்புவும் கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகே, இப்போ ஹேர் வாஷ் பவுடருக்கு வரலாம். இதில் நம்ம எவ்வளோ இன்க்ரீடியன்ட்னாலும் சேர்க்கலாம். இதில் ஃபார்மிங்காக நம்ம எதுனாலும் சேர்க்கலாம், சேர்க்காமலும் இருக்கலாம். ஆனால் இதில் இன்க்ரீடியன்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நுரைக்காக நம்ம சேர்க்குறது கம்மியாக இருக்கும். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப 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 சேஃப். இது பேபிஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து கேட்டிங்க, பர்சனலி என்ன கேட்டிங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீகக்காய் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரீசெண்டாக உங்கள் வீடியோ பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு பிராண்ட் சீகக்காய்னு வச்சுக்கோங்களேன். லோக்கலில் நம்மளுக்கு 2 ரூபிக்கு 3 ரூபி 5 ரூபி வரைக்குமே அவைலபிளாக இருக்கும். அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்ககிட்ட வந்து நலங்கு மாவு அதெல்லாம் பை பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து உங்களோட கேட்லாக்லாம் செக் பண்ண அதில் சீகக்காய் பவுடர் இல்லை, ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் இல்லை. இருக்குதா, இல்லை கேட்லாகில் ஆட் பண்ணாமல் இருக்கீங்களா, இல்லை எனக்காக ப்ரிப்பேர் பண்ணி தருவீங்களான்னு கேட்டாங்க. ப்ரிப்பேர் பண்ணி தருவேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க கேட்டாங்க, இதை மாதிரி நிறைய பேர் வந்து செக் பண்ணிவிட்டு என்கிட்ட கேட்காம கூட போயிருக்கலாம்ல. அப்போ நம்ம அப்டேட் கொடுக்கணும்ல. நான் என்னோடய பிராண்டுக்காக நான் யோசிக்கணும்ல. அப்படி யோசிக்கும்போது தான் ஓகே கொண்டு வந்துடலாமே. இதை விட இது நேச்சுரலுங்கும் போது நம்மளோட பிராண்டோட டார்கெட் நேச்சுரலாக கொண்டு வரணுன்றது. ஸோ ஷாம்புவோட எனக்கு ஒர்க்கும் இதில் மிச்சம் அண்டு ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அதோட பெனிஃபிட்டும் நல்லா இருக்கும் அண்ட் வந்து நுரையும் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க்கும் அதில் சிம்பிள். ஷாம்பு எப்படி எடுத்து ஒரு வாட்டரில் டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுறீங்களோ, சேம் இதையும் பவுடராக எடுக்கிறீங்க. அதை கொஞ்சமாக வாட்டரில் டைல்யூட் பண்ணுறீங்க. நல்லா வந்து நுரை வர்ற மாதிரி இது மாதிரி பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறீங்க. ஸோ இது ரெண்டுமே சேம் ஒர்க்கு தான் பண்ணும். இது வந்து லிக்யூட் ஃபார்மில் இருக்கும், இது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும். இதில் வந்து கம்மியான குவான்டிட்டி தான் வந்துட்டு நம்ம நுரைவளத்துக்காக ஆட் பண்ணுவோம். இதில் நுரைவளத்துக்காகவும் அந்த கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வேணும்ல, லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுக்கும் இதில் வந்து ஒரு 2 இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணுவோம். இதில் நம்ம அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் இதை விட இது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும்.
ஸோ எனிவே வந்துட்டு நான் அவங்களுக்காக பியோர் சீகக்காய் பவுடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இது கூட அட்டாச்சாக பார்ப்பீங்க. ஓகே, அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் சீகக்காய் பவுடர் வந்து முக்கியமாக நம்ம பிராண்டில் சீகக்காய், அதாவது ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர், ஹெர்பல் பாடி வாஷ் பவுடர், ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் பவுடர் இப்படி 3மே கொண்டு வர போகிறோம். அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எனிவே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வந்து என்ன இன்க்ரீடியன்ட்லாம் சேர்க்குறேன் அப்படின்றத பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட 500 கிராம், அதாவது 1/2 kg கிட்ட வந்து ஹேர் வாஷ் பவுடர் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க. அவங்க குழந்தைங்க, அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க குழந்தைக்கு வந்து 1 year பேபி, அப்புறம் வந்துட்டு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் இருக்கிறான். அப்புறம் அந்த சிஸ்டருக்கு அவங்க ஹஸ்பண்டுமே வந்து, ஏன்னா அவங்க அந்த சீயக்காய் போட்டே வந்து பழகிட்டாங்க. அதனால் உங்களோட பிராண்ட் ப்ராடக்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுனால நம்மக்கிட்ட கேட்டாங்க. சரி, ஓகே, அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன். அந்த வீடியோவுமே நான் உங்களுக்கு லான்ச் பண்ணால் நியூ ப்ராடக்ட் உங்களுக்கும் நீட் இருந்தால் நீங்கள் வாங்கிப்பீங்க இல்லையா, அதனால். இதில் வந்து ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பூவோட பவுடர், சீகக்காய், ரீத்தா அப்படின்னு சொல்லுவோம்ல, ரீத்தாவோடது, அப்புறம் வெந்தய பொடி, அப்புறம் மருதாணி, கரிசலாங்கண்ணி, வல்லாரை, அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் இந்த ஹேர் வாஷ் பவுடரை வந்து நீங்கள் ஹேர் பேக் மாதிரி, அதாவது உங்களுக்கு சீகக்காய் வந்து நீங்கள் போட்டுட்டு ஷாம்பு போட்டுட்டு 2 நிமிஷத்தில் வாஷ் பண்ணிடுவோம். ஆனால் சீகக்காய் வந்து போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்குமே நம்ம ஊற வைப்போம்ல, ஸோ அதே மாதிரி தான் இந்த சீகக்காயும் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து நுரையுமே நல்லாவே வரும். உங்களுக்கு ஒரு ஹேர் பேக் அப்ளை பண்ண ஃபீலும் இருக்கும். இதில் வந்து வெந்தயம் சேர்க்குறோம், அண்ட் வந்து வல்லாரை, மருதாணி, இந்த மாதிரி கரிசலாங்கண்ணி, இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்க்குறதுனால உங்களுக்கு ஹேர் க்ரோத்தையுமே நல்லாவே ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். முக்கியமாக வந்து உங்களுக்கு இதில் மருதாணி இலையோட பவுடருமே சேர்க்குறோம். அப்புறம் வந்து ஆம்லா, பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லையா, அந்த நெல்லிக்காயை காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடருமே வந்துட்டு சேர்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேரை வந்து நல்லா கருப்பாக வளர வைக்கிறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட சீகக்காய் வந்துட்டு கேட்டிருக்கீங்க, பட் வந்து நான் அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களும் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு. இந்த சிஸ்டர் வந்து நான் எல்லாருமே கேட்குறது வந்து ஜஸ்ட் ஒரு 100 கிராம் 50 கிராம் அப்படி கேட்பாங்க. இன்னொன்று, நான் அந்த டைமில் இது ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஐடியா இல்லை. பிகாஸ் வந்து எனக்கு எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே என்கிட்ட அவைலபிளாக இல்லை. ஸோ எங்கே வந்து ரொம்ப நேச்சுரலாக கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தேன். இப்போ வந்து ஸ்டாக் கொண்டு வந்துட்டேன். ஸோ அதனால் நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 20 பீப்புள் கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க. வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் கடுக்காய் பொடி, அது அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இது கூடயே தான் நான் வந்துட்டு ஆம்லா பவுடர் எல்லாமே, நீங்கள் இந்த ஹேர் பிளாக்காக க்ரோ ஆகிறதுக்காக தனித்தனியாக அப்ளை பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. இதையே நீங்கள் ஹேர் வாஷுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா, நீங்கள் இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்து ஹேர் பாத் பண்ண போகிறீங்கன்னா சில பேர் ஆயில் வைப்பீங்க இல்லையா, அதே மாதிரியுமே ஆயில் வச்சுக்கலாம். ஆயில் வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேர் பேக்கை வந்து நல்லாவே வாட்டரில் டைல்யூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நுரை வந்து நல்லாவே வரும். எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லா நுரை வரும். கொஞ்சமாக எடுத்தாலே நுரை நல்லாவே வரும். ஸோ அதை எடுத்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட தலை, ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்போ பிளட் சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா, ஹேர் க்ரோத்துக்கும் இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வரைக்குமே அப்படியே விட்டுருங்க. உடனேனாலும் வாஷ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் பெனிஃபிட் உங்களுக்கு நல்லா கிடைக்கணும் அப்படின்னா அதை அப்படியே வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. நல்லாவே எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலை ரெடியூஸ் பண்ணும். இதில் ப்ரிசர்வேட்டிவ் கூட இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இது பவுடர் ஃபார்மில் இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான். அதுக்குன்னு இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரிலாம் வச்சோம் அப்படின்னா வந்துட்டு கட்டி பிடிக்கும் இல்லையா, இது நேச்சுரல் தானே. ஸோ வந்து ஏர் டைட்டான ஒரு கண்டெய்னரில் நான் உங்களுக்கு தரேன். அதே பாட்டிலில் நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ நீங்கள் அப்படி வச்சுட்டு யூஸ் பண்ணாலே போதும். இது கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட 50 கிராம்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ கிராம் வேணுன்றதை வந்துட்டு சூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க.
அப்புறம் வந்து பாடி பாத் பவுடர், அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பவுடர் இந்த 2ம் வந்து நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணலை. பிகாஸ் அது வந்து ஆர்டர் வரலை. ஸோ நான் செஞ்சு வச்சு வேஸ்ட்டாக போயிடக்கூடாது இல்லையா? அதனால் இது வந்து 500 கேஜி எனக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டாங்க. ஸோ சரி இதை நம்ம லான்ச்சும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபேஸ் வாஷ் பவுடர் அண்ட் வந்து பாத் பவுடர், அதுக்கப்புறமா வந்து ஹோல் அதாவது நம்மளுக்கு தலைக்கும் பாடிக்கும் போடுற மாதிரி வந்து பேபி பாத் பவுடர் இதுவுமே நான் வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு வந்துட்டு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு வந்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது மற்ற பிராண்டை காட்டிலும் ரொம்ப நேச்சுரலான ஷாம்பு நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ரொம்ப நேச்சுரல் ஷாம்பு தான். ஆனால் நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஷாம்பில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹேர் வாஷ் பவுடர் கம்பேர் பண்ணும்போது அது பெஸ்ட்டா இது பெஸ்ட்டான்னு பார்க்கும்போது இந்த ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அதையும் அப்படி ஷாம்புவுமே நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ஷாம்புவையும் குறை சொல்ல முடியாது. உங்களுக்கு இதை எடுத்து அப்புறம் வந்து கலக்கி போடுறதுக்கு இல்லை, டைம் இல்லை. எப்படியும் நம்ம ஷாம்பையுமே வாட்டரில் டைல்யூட் பண்ணி தான் போடுவோம். இதை வந்து பவுடராக போட்டு டைல்யூட் பண்ணுறோம். இல்லை எனக்கு இது வந்து கட்டி பிடிக்குன்றீங்க, கொஞ்சம் அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ வந்து எனக்கு இது செட் ஆகாது ஷாம்பு வைக்கிறேன், அது உங்களோட விருப்பம். நான் இப்போ அந்த சிஸ்டருக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கொடுக்குற ஆர்டர்ஸை பொறுத்து இல்லை யாருக்கெல்லாம் நீட் இருக்கோ அவங்களுக்கு பொறுத்து தான் நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியும் கொடுப்பேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு அது நுரைவலை வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எடுக்கிறல்ல இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்னோடய கையில் நான் அதை போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் போட்டு நான் டைல்யூட் பண்ணாமல் என் கையிலே அப்படியே வச்சு உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன். முக்கியமாக இந்த ஹேர் வாஷ் பவுடரில் வந்துட்டு நீம் பவுடருமே சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலுமே இதை வந்து ஒரு பேக் மாதிரி தானே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் இருந்தாலுமே அதுவுமே நல்லா ரெடியூஸ் ஆகும். இன்னொன்று வெந்தயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நுரை வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். அதேமாதிரி பவுடரும் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது வந்து லைட்டாக வந்திருக்கு. நுரை வந்து ரொம்ப கம்மியாக, ஏன்னா ஒரு 2 சொட்டு வாட்டர் தான் நான் சேர்த்துருக்கேன். நான் அகைன் என்ன பண்ணுறேன்னா தண்ணி இன்னும் அதிகமாக சேர்க்குறேன். ஃபஸ்ட்டை விட நல்லா நிறையா அதிகமாகவே சேர்க்குறேன். தேய்ச்சிட்டு நான் மசாஜ் பண்ணும்போது என்னோடய கைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லாவே நுரை வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ நான் ரொம்ப ரொம்ப கம்மியான பவுடர் தான் எடுத்தேன். நான் அகெயின் கொஞ்சம் ஜாஸ்தியாக பவுடர் எடுத்துக்கிறேன். பவுடர் எடுத்துட்டு நான் அதை உங்கள் கையிலேயே காமிக்கிறேன், என் கையிலேயே காமிக்கிறேன் அகெயின் நான் எவ்வளோ எடுத்தேன் அப்படின்றத. ஸோ இப்போ இந்த அளவுக்கு பவுடர் எடுத்திருக்கேன். இது தாராளமாக ஒரு குழந்தையோட தலைக்கு யூஸ் பண்ணிடலாம். மென்னாக இருக்கிறாங்கன்னா அவங்களோட தலைக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு 4ஆவது படிக்கிறாங்க அந்த குழந்தைகளுக்குமே இவ்வளோ பவுடர் போதுமானது தாராளமாக. அதில் கொஞ்சம் கொட்டிருச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா நிறையவே ஊற்றிருக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கா. நான் இப்போ எனக்கு வந்து நுரை வந்திருக்கு. நான் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணேன் எனக்கு இன்னும் நுரை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை நல்லா வந்து டைல்யூட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நுரை நல்லாவே வரும். முக்கியமாக அதில் வெந்தய பவுடர் ஹைபிஸ்கஸ்லாம் சேர்த்துருக்கோமா, நல்ல அந்த வளவளப்பு தன்மை வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதாவது ஹேரை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கும் ஸ்ப்ளிட் அண்டு வராமல் ஹேரை வந்து நல்லா ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே வந்துட்டு நுரை சூப்பர்பாக வந்திருக்கு. ஸோ இந்த ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் வந்துட்டு உங்களுக்கு நீட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா யூடியூப் அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்கும். அந்த நம்பரை எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு வாட்ஸ்அப் செக் பண்ணிங்கன்னா என்னோடய கேட்லாக் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 3 டேஸில் அனுப்பி வச்சுருவேன். நீங்களும் ஹெல்த்தியான ஸ்கின் கேர் ஹேர் கேரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே நான் திரும்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஹேர் ஃபால் ஆகுறதுக்கும் சீக்கிரமாக நரைமுடி வர்றதுக்கும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஷாம்பு. ஸோ அந்த ஷாம்புல இருந்து நம்ம வந்து நேச்சுரல் ஷாம்புக்கு மாறுறதுல தப்பே இல்லை. ஸோ அந்த வகையில் நேச்சுரல் ஷாம்புவை காட்டிலும் ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடருன்றது அதை காட்டிலும் ரொம்ப நேச்சுரல். ஸோ வந்து அந்த முடிவெடுத்த அந்த சிஸ்டருக்கு நான் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா கமெண்ட் ஆர் காண்டாக்ட் பண்ணுங்கள்.
அப்புறம் நியூ பார்ன் பேபிக்கெலாம் வந்துட்டு நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணலாமா, எந்த பாடி வாஷ் யூஸ் பண்ணலாம், எந்த சோப்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. அவங்களுக்கு நலங்கு மாவு மட்டுமே போதும். ஸோ எனிவே தேங்க்யூ.